சைக்ளான் டிட்வா இது இந்தியா மற்றும் ஸ்ரீலங்காவில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதுவும் ஸ்ரீலங்காவில் இந்த நூற்றாண்டில் இதுவரைக்கும் காணாத ஒரு பெரிய புயலாக தான் இது இருக்குது அப்படின்ட்டு அங்கே இருக்க மக்களுமே சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியன் ஆர்மி இப்போ ஸ்ரீலங்காவில் அங்கே இருக்க வெள்ளப்பெருக்கில் பாதிக்கப்பட்ட மக்களை ரெஸ்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி பார்க்கலாம். இலங்கையில் இந்த நூற்றாண்டில் இது ரொம்ப ரொம்ப ஒஸ்டான ஒரு சைக்ளானாக இருக்குது அப்படின்ட்டு அங்கே இருக்க மக்களுமே சொல்லியிருக்காங்க. இந்த சைக்ளானால 200க்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்திருக்காங்க. 25,000 பேருக்கு மேற்பட்டவங்க அவங்களோட உடைமைகள், வீடு இதெல்லாமே இழந்து தனியா இப்ப நின்றுட்டு இருக்காங்க. இந்தியன் ஆர்மி வெள்ளப்பெருக்கில் இருக்க இலங்கையில இருக்க மக்களை மீட்பதை தாண்டி இந்தியாவிலிருந்து நிவாரண பொருட்களுமே இப்போ இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. இது இந்தியா இலங்கைக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு நட்பை இந்த ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில ஒரு காமிக்கிற விதமா இருக்கு அப்படிங்கிறதுமே அங்க தெரிவிக்கப்பட்டிருக்கு. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இலங்கையில வெள்ள நிவாரண பணிகள்ல அந்த நாட்டு அதிகாரிகளோட இணைந்து இந்தியாவின் DNR குழுவினர் தொடர்ந்து பணியாற்றுவாங்க அப்படிங்கிறதையுமே அவர் தெரிவிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் இந்த புயல் காரணமாக டெல்டா மாவட்டங்கள்ல பயிர்கள் எல்லாமே அதிகமாக சேதமடைந்திருக்கு. ஆடு மாடு கோழி இதெல்லாமே சேதமடைந்திருக்கு அப்படிங்கிறதுமே தெரிவிச்சிருக்காங்க. உயிரிழப்புகளுமே அங்கே 3 பேர் இறந்திருக்காங்க அப்படிங்கிறதுமே தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த புயல் காரணமாக இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சேதமும் அங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ளப்பெருக்கிற்கு இந்திய ராணுவ படை இப்போ மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறது குறித்தும், இங்கேருந்து என்னதான் இன்னொரு நாட்டில் சேதம் ஏற்பட்டாலும் அங்கே ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் அந்த நாட்டிற்கு பக்கத்து நாட்டிலேருந்து உதவி செய்கிற இந்த மனப்பான்மை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?